இயற்கை கொசு விரட்டி பார்க்கலாமா வாங்க. இதுக்கு வந்து வேப்பங்குச்சியை வந்து எடுத்து வந்து குட்டி குட்டியாக வந்து ஒடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த மண் பாத்திரத்துக்குள்ள வைக்க முடியும். அதுக்கப்புறம் சூடம், அப்புறம் வேப்பலை, தீப்பெட்டி இவ்வளோதாங்க. 4 பொருள் தான். உங்கள் பக்கம் என்ன விறகு கிடைக்குதோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஹோமம் வளர்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்ம அடுக்கி வச்சுக்கிறோன்னா எவ்வளோக்கு தேவையோ அந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா நல்லா வந்து இந்த மாதிரி மேலே வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கு நடுவால் வந்து கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஜுவாலை தீ இருக்குது பார்த்தீங்களா, சும்மா கொழுந்து விட்டு பார்த்துக்கோங்க, ஜிகு 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 ஜிகுன்னு எரியும் பார்த்துக்கோங்க. நான் கூட எங்கே இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பொறுத்தாதோ அப்படின்னு நினச்சேன். நல்லாவே பார்த்துக்கோங்க பற்றிக்கிச்சு இந்த தீ. நல்லா இது வந்து கங்கு வந்து நல்லா தணலாக வந்துடுங்க. இது வந்து இப்போ நம்ம சில பேருக்கு வந்து அந்த கொசு பற்றி ஒத்துக்கிறாது, அந்த சுருள் பத்தி மாதிரி இருக்கிறது. சில பேருக்கு ஆல் அவுட் ஒத்துக்கிறாது. எனக்கு அப்படி தாங்க, இந்த சுருள் பத்தியும் சரி ஆல் அவுட்டும் சரி ஒத்துக்கவே செய்யாது. இந்த மாதிரி இயற்கையாக போடுறப்ப வந்து எல்லாம் ஒத்துக்கிறோம். இதுலேயே நீங்கள் வந்து சாம்பிராணி மேலே அப்படியே அந்த கங்கில் தூவி விட்டாலும் வீட்டுக்கு சாம்பிராணி போட்ட மாதிரியும் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. நான் ஒரு கையில் போடுறனால அந்த குச்சியை மடக்கி போட முடியல. நல்லா சுருட்டி வச்சு நல்லா போட்டிங்கன்னா அந்த பச்சை தலைக்கும் அந்த கங்கில் படுறப்போ புகஞ்சு வரும் பார்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த கொசுவெல்லாம் மயங்கி மயங்கி அப்படியே விழுந்துடும். அவ்வளோதாங்க.